சமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடர் திருநனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் கருணாம்பிகை தாயாருடவர் அருள்தரும் அவிநாசியப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளாலை வணங்கி அடியானுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று திருத்தொன்று புராணத்திலே திருநீலகண்ட நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திக்கிறோம். சென்ற வகுப்பில் திலைவாலந்தனர் புராணம் நிறைவாச்சு. இப்போ திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், அதாவது திருத்தொண்ட தொகையில் இரண்டாவதாக வைத்து பேசப்பட்டது திருநீலகண்டத்து குயவனார். இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருத்தொண்ட தொகையில் முதல் சரிதான் திருநீலகண்ட இந்த தில்லைவாலந்தர் மடியாருக்கு மடியன், அது ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்தது. திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க பாடியது தில்லைவாலந்தர் மடியாருக்கு மடியன். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவாக்கில் வந்த முதல் நாயனார் இவர் தான், திருநீலகண்டத்து குயவனார் தான். அவர் ஆரம்பித்து கொடுத்தாரு. அப்படியே தொடர்ந்து திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் இல்லையே என்னாது இயல்பகைக்கு முடியன் இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கு முடியன்னு சொல்லி அப்படி தொடர்ந்து அந்த புராணம் வரும். அது மாதிரி திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் நமக்கு அருமையான ஒரு சரிதம். இந்த சரிதத்தில் என்னென்னா, நிறைய நமக்கு உலகியல் அந்த ஒரு சமுதாய சிந்தனைகளை நிறைய சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான். ஒரு மனையறம்னா எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அதை விட மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டது இந்த புராணத்தில். நம்ம ஒரு கற்புடைய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படிங்கிறது திருத்தொண்ட தொகை. சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்ன முதல் திருவாக்கு, அவர் திருவாக்கில் வந்த முதல் திருவாக்கு திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொல்லி, அதாவது திருநீலகண்டம் என்று பெயரோடு இருக்கக்கூடிய நாயனாருக்கும் குயவனார், அதாவது அவர் வேட்கோவர் குலம் என்று சொல்லக்கூடிய மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த குயவனார் குலத்தை சார்ந்தவர் திருநீலகண்ட நாயனார். இன்னொரு திருநீலகண்ட நாயனார் இருக்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருமுறைகளுக்கெல்லாம் பண் இசைத்த ஒரு பெருமையுடையவர். அவர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். அவருடைய ஊர் எது அப்படின்னா, நம்முடைய விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பதி எருக்கத்தம்புலியூர் என்று சொல்லக்கூடிய பதி. இப்போ ராஜேந்திர பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எருக்கத்தம்புலியூர் தான் அவருடைய ஊர். இந்த திருநீலகண்ட நாயனாருடைய ஊர் சிதம்பரம், தில்லை. ஆமாம், தில்லை வேட்கோவர் என்று சொல்லுவாங்க. இவர் வேட்கோவர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கார். அவருடைய குலத்தை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்லி தொகை நூல் சொல்லுது. அவருடைய இயற்பெயர் வேறு. பெருமானுடைய திருநீலகண்டத்தை எப்பொழுதும் வணங்கிட்டு இருப்பார். அதனால் அவருக்கு பேர் திருநீலகண்டத்து குயவனார்னே பெயர். ஆனால் அவருடைய இயற்பெயர் வேறையாக இருக்கும். திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சொல்லச் சிவந்திரு ஆனைதன் தூமொழி தோல் நசையை ஒல்லை துறந்துரு மூத்ததற் பின்னுமை கோன் அருளால் வில்லை புரை நுதலாலோடு இளமை பெற்று இன்பமிக்கான் தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய்தவனே. செய்தவன்னா தவத்திலே சிறந்து விளங்கியவர் என்று சொல்கிறார். ஆமாம், அதாவது வகை நூல் சொல்லுது, சிவன் திரு அன்னலார் ஆணை என்று சொல்லி தாம் ஆர்வம் வைத்து எப்பொழுதும் போற்றி சொல்லி வந்த மொழி அந்த திருநீலகண்டம் என்று சொல்லி எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பார். அதாவது எப்படி நம்ம சிவாய நம்ம நமசிவாயம், ஐயா சிவாய நமசிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் திருநீலகண்டன் சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி பொன்னம்பலம்னு ஈழத்திலிருந்து ஒரு அடியார், அவர் எப்பொழுதும் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம்னே சொல்லிகிட்டு இருப்பார். இதெல்லாம் மந்திரம். திருநீலகண்டம் என்று சொல்லுவதும் மந்திரம்தான். அதே மாதிரி நமசிவாய் என்று சொல்லுவதும் மந்திரம்தான். இறைவனுடைய திருநாமமாக சொல்லப்படுவது அது மந்திரமாக சொல்லப்படுவது. அவர் எப்பொழுதும் திருநீலகண்டனே சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு சிலர் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சிவாய நம்ம போற்றியோ நமசிவாய் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தான் தூமொழி அப்படின்னா மனைவியர்.
மனைவியார் சொன்ன உடனே, அதாவது பெருமான் இவர் அதாவது சுருக்கமாக சொல்லிடுற நாயனார் அவர் சின்ன வயசாக இருக்கிற பொழுது கொஞ்சம் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அவருக்கு விலை மாதரிடத்தில் போகக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சதுனால அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர் ஒரு சிவனடியாராக இருக்கிறார், ஒரு திருவேடத்தோடு இருந்து கொண்டு அப்படியெல்லாம் போகிறது எல்லாத்துக்கும் ஒரு இழுக்காக இருக்குது இல்லையா, அந்த வேடத்துக்கு ஒரு இழுக்காக இருக்குது. அதனால் இவர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தா, போக வேண்டான்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அதனால் அவர் எதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருன்னா திருநீலகண்டத்தில், பெருமானுடைய திருநீலகண்டத்தில். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமாக, திருநீலகண்டத்து மீது ஆணை, எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் அப்படின்னா என்ன நீங்கள் தொடக்கூடாது, எம்மை அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு சுழீர்னு பட்டுச்சு. என்னை அப்படின்னா அம்மா மட்டும் தொடாமல் இருந்திருப்பார் இல்லையா, எப்பவும் போல் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எம்மை அப்படின்னு சொன்னதுனால வேறு எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாது, இது திருநீலகண்டத்து மேலே நான் ஆணையாக சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதுனால அந்த ஒரு வார்த்தையை அவர் எத்தனை காலம் காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் அந்த சரியத்தில் நம்ம பார்க்கணும். ஒரு வருஷமா அல்லது 2 வருஷமா அப்படியெல்லாம் இல்லை, ஒரு யுகமே. அதாவது அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வுடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயார்னார். சபக்சி நல்ல இளமையாக இருக்கிற பொழுது சொன்ன வார்த்தை இது. இன்னும் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு குழந்தை கூட இல்லை, குழந்தை பேர் கூட இல்லை. அப்படி இளமையாக இருக்க பொழுது சொன்ன வார்த்தையை நேராக நடக்க முடியாது, கையில் குச்சி இல்லைன்னா நடக்க முடியாது. அப்படின்னா 80-90 வயசு ஆகிருக்கு இல்லையா, அந்த 80-90 வயசு வரைக்குமே எனக்கு நல்லா நடக்கிறேங்கிற. எங்கள் சென்னை பையாவுக்கு 94 வயசாச்சு, குச்சியெல்லாம் இல்லை, நல்லா நடக்கிறார். அது மாதிரி 90 வயசுக்கு மேலே கூட இருக்கலாம், நான் ஒரு குறிப்பாக சொல்கிறேன். அப்படி அதுக்கு அதாவது கையில் கோல் இல்லைன்னா விழுந்துருவார், அந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ பெருமான் மீது வச்சுருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையலையா. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னார். அதுதான் நமக்கு வேணுங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கூட இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறைக்கூடாது. அதுதான் அடியாருக்கு அழகு. ஆமாம், எத்தனையோ துன்பம் வரும், நம்ம கொஞ்சத்தை பாவமாக பண்ணியிருப்போம். எத்தனை பிறப்பில் என்னென்ன பண்ணணும்னு யாருக்கு தெரியும். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம்னாரு நம்முடைய அருணகிரிநாதர். அத்தனை துன்பங்கள் இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்ம செஞ்ச வினையின் காரணமாக வரக்கூடியது. அதனால் அதுக்கெல்லாம் சாமிக்கு தான் காரணம், சாமிக்கு கண் இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய துன்பத்தை அவர் அது அறக்கருணை மரக்கருணைன்னு 2 இருக்குங்க பெருமாங்கிட்ட. அறக்கருணை அப்படிங்கிறது இன்பமாக கொடுத்து நம்மளை வினையை கழிக்கிறது. மரக்கருணை அப்படிங்கிறது கொஞ்சம் அடித்து போட்டு துவைச்சி இழுத்து வச்சு அப்படி தீக்கிறது, அது மரக்கருணை அப்படின்னு சொல்லி பேர். அதனால் 2மே பெருமானுடைய கருணை தான், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 1 வருஷம் 2 வருஷமெல்லாம் இல்லை, அதாவது வாழ்நாள் முழுக்க ஒரு 90 வயசு வரைக்கும் 2 பேர் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. அது அந்த அம்மா வீட்டை விட்டு கோவிச்சிட்டெல்லாம் போகலை. கணவன் மனைவி சண்டைனா போல் கோவிச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா, அது மாதிரியெல்லாம் இல்லை. அதே வீட்டில் தான் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு குயவனார் வீடுனா என்ன இருக்கும், பெட்ரூம் தனியாக, சமையல் ரூம் தனியாக, டைனிங் ஹால் தனியாக, கெஸ்ட் ரூம் தனியாகவே இருக்கும். ஒரே இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு பக்கம் சோறாக்கிக்குவாங்க, செய்கிற சட்டி பானை ஒரு பக்கம் அடுக்கி வச்சுப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் படுத்துக்குவாங்க. இப்படி தானே இருக்கும் ஒரு குயவனார் வீடு. இன்றைக்கி குயவனாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. அதுலையெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் 2 பேர்த்துக்குள்ளே அந்த உடல் இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இது மட்டும் இல்லை. மற்றபடி 2 பேரும் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்படியே அந்த காலம் வரைக்கும் இருந்து இறைவனே பார்த்து இப்படி கூட யாராவது இருக்க முடியுமா என்று சொல்லி பெருமானை வியந்து போய் அவர்களுக்கு அந்த சிவபதம் கொடுக்குறார். அதான் இந்த சரிதான். அதான் மனைவியினுடைய ஒரு வார்த்தையை கேட்டு வாழ்நாள் முழுக்க இளமை திறந்தது தான் அவருடைய ஒரு பெருமை. ஆமாம், அதான் இதில் சொல்கிறார், தன் மொழி மனைவியார் தூமொழி சொல்ல என்று சொல்லி ஆணை கேட்டவுடன் திருவானை உய்த்த வகையிலே மூப்பு வரும் காலம் மனைவியின் இன்பத்தையே அன்றி வேறு எந்த மாதரின் ஆசை நினைவையும் துறந்தனர் எனவும் திருவருளால் மீளவும் இளமை பெற்றனர். அதான் ரொம்ப முக்கியங்க. 2 பேரும் இப்படி இருந்ததுனால கடைசியாக பெருமான் அந்த குளத்தில் முழுக சொல்கிறாரு. திருப்புளிச்சரம் என்று சொல்லி சிதம்பரத்துக்குள்ள
தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்தால் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு பேர் திருப்புலீஸ்வரம், புலிக்கால் முனிவர் வழிபாடு செஞ்சது. அதே மாதிரி கணம்புள்ள நாயனார் விளக்கரித்த கோயில் அதுதான். அந்த கோயிலில் தான், அந்த குளத்தில் தான் மூழ்கிறாங்க 2 பேரும். மூழ்கி எழுந்த உடனே பல இளமை கிடச்சிருது. ஏன்னா இளமை பூரா அவங்க அனுபவிக்கவே இல்லை, பெருமான் மீண்டும் அவங்களுக்கு இளமை கொடுக்குறார். அப்படி இளமை ஆக்கினார் கோயில்னு அதுக்கு பேர். அந்த கோயிலுக்கு பேர் இளமை ஆக்கினார் கோயில்னே பேர். ஆமாம், அந்த தெற்கு கோபுரத்துக்கிட்ட இருக்குது. இப்போ குடமுழுக்கு பணி நடந்துகிட்ருக்கு, திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பேரே இளமையாக்கினார் கோயில். இப்படி அந்த திருவருளால் மிகவும் இளமை பெற்றனர் எனவும் அவர் தில்லையில் வாழ்ந்தனர் எனவும் சரிதம் குறித்தவாறு. அதனால் திருநீலகண்டத்து குயவன் என்று சொல்லி அவரை நமக்கு முதல் நூல் சொல்லுது. வகை நூலும் அவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருக்குது. சரி, முதல்லிருந்து பார்க்கலாம். இப்போ பெரிய புராணத்தில் முதல் பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி பெருமானுக்கு அடிமையாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு பெருமானுடைய அடியார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கிறார். அதை சொல்கிறார். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மல்கு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனை கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் மிக்கார். பெருமான தினசரி வழிபாடு செய்வார். கூத்த பெருமானுடைய அவர் திருவடியை வணங்கக்கூடிய ஒரு அடியாராக இருந்திருக்கிறார். வேதியர் தில்லை முதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லை என்று அந்த தொல்பெரும் பதியில் அவதரித்தவர். அவர் வேட்கோவர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குயவனார் குலத்திலே தோன்றிய பெருமகனார். உமையம்மையார் அமர்ந்த ஒரு பாகத்தை நோக்கி கொண்டு நிறைந்த திருச்சிற்றம்பலத்தின் இடமாக நின்று ஆதியும் அந்தமும் இல்லாத அற்புத தனித்திருக்கூத்தினை ஆடுகின்ற இறைவனது திருவடிகளையே போற்றி வழிபட்டு வருகின்ற நல்லொழுக்கத்திலே சிறந்தவர் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்குவதே அவர் ஒரு நோக்கமாக கொண்டு எப்பொழுதும் கூத்த பெருமான் அந்த ஆடுகின்ற திருவடியை மனதிலே வைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்கிறார். வேதியர் தில்லை மூதூர்னார். அதாவது சிதம்பரத்துக்கு என்ன பெருமைன்னா, அந்தணர்கள் 3000 அந்தணர்கள் கைலாயத்திலிருந்து வந்த பெருமக்கள் அவங்க இருக்கிறதா. சிதம்பரம் தில்லை அப்படின்னாவே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா, தில்லைபால் அந்தணர்கள் அப்படிங்கிறது தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த தில்லைபால் அந்தணர்கள் 3000 பேரில் ஒருவர் தான் கூத்த பெருமானும் நடராஜ பெருமானும். அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. நம்ம 2999 பேர் அந்தணர்கள் கூத்த பெருமானோடு சேர்த்து தான் 3000. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. அதான் வேதியர் தில்லை மூதூர் என்று சொன்னார். மூதூர்னால் ரொம்ப பழம்பதின்னு அர்த்தங்க. ஆமாம், ரொம்ப பழம்பதி, பழமையான பதி. திருவாரூர் பழைய பதியா இல்லை சிதம்பரம் பழைய பதியான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே உத்தரகோசம் மங்க அதை விட பழம்பதிங்கிறாங்க. அது எத்தனையோ யுகங்கள் சொல்கிறாங்க. ஆமாம், உத்தரகோசம் மங்க இத்தனை ஆண்டுகள் தான், 5000 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. மண் தோன்றுவதற்கு முன்பாகவே, மண்ணும் கல்லும் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்திருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. உத்தரகோசம் மங்க ரொம்ப ரொம்ப பழமையான பதி. ஆனால் பாடல் பெற்றதில் வரல. மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்தது ஒரு பெரிய பெருமைங்க. அதனால் மாதொரு பாக நோக்கினர் அம்மையார் இருக்கும் இடப்பாகத்தை திருவருளினாலே நோக்கம் செய்து கொண்டு. அதாவது பெருமான் எப்படி இருப்பார்னா, கூத்த பெருமான் நம்ம வைக்கிறத எப்படி வைக்கணும்னா, அவருடைய பார்வை எங்கே இருக்கணும்னா அம்மாவை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் உண்மை. அவர் அப்படி தான் அம்மைக்கான ஐயன் ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய பார்வை எங்கே இருக்குன்னா பெருமானுடைய திருவடியை நோக்கி இருக்கும். அம்மா எதுக்காக சாமி ஆடுறாருன்னா அம்மா பார்க்குறதுக்காக ஐயன் ஆடுறாரு. அப்படி அம்மா பார்த்து அந்த அருளை நமக்கு கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா அது அப்படியே நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஒரு ஆற்றல் இல்லை. அதனால் அதாவது தாயூன் மருந்து நோயுண்டாங்குன்னு சொல்லி குமரகுருபரர் பாடுறார். அதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன பண்ணுவா, தாய் அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு போய் சேரும். அது மாதிரி பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்வான் அப்படின்னா, உமையம்மை மூலமாக நமக்கு அருள் செய்வார். ஆமாம், நம்ம ஏதாவது கேட்கணுன்னா அம்மாக்கிட்ட தான் கேட்கணும். நம்ம அம்மாக்கிட்ட கேட்டால் தான் நமக்கு அருள் கிடைக்கும். சாமிக்கிட்ட கேட்டாலும் யார் மூலமாக செய்வார் அப்படின்னா அம்மா மூலமாக தான் செய்வார். ஞானசம்பந்த பிள்ளையார் அழுதுட்டு இருந்தார். ஞானசம்பந்த பிள்ளையார் அழுதது அம்மாவை பார்த்து அழுகலை, அப்பாவை நினச்சி தான் அழுதார் இல்லைங்களா. போன பிறப்பினுடைய தொடர்ச்சி சாமியை நினச்சி தான் அழுதது. ஆனால் அம்மாவை பார்த்து என்ன சொன்னார்னா பெருமான் தோணியப்பர், அந்த குழந்தை அழுகின்ற பிள்ளையை நோக்கி, அந்த எவ்வுலகம் தொழுகின்ற உமையம்மையை நோக்கி துணை முளைகள் பொலிகின்ற இன்னடிசில் பொன்வல்லத்து கறந்து ஊட்டுனார். யாருக்கிட்ட? அம்மா கிட்ட சொன்னது சாமி தான் சொன்னார்.
சாமியே கொடுக்கல, அம்மா கிட்ட சொல்லி அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைக்கு நெய்யே 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கறந்து கொடுனார். ஏன்னா சும்மா வெறுமனே பாலை கறந்து கொடுன்னா ஏதோ ஒரு தனத்தில் இருக்கிற பாலை கறந்து கொடுத்துருப்பா அம்மா. அப்படி அல்ல. ஏன்னா உமையம்மையினுடைய 2 தனங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா பரஞானம் அபரஞானம். அதனால் 2 ஞானம் அந்த குழந்தைக்கு வரணும். அதனால் இறைவனே சொல்கிறாரு, துணை முலைகள் பொலிகின்ற இன்னடிசில் பொன்வள்ளத்து கறந்து ஊட்டுன்னு சொல்லி சொன்னார். அப்போ உமையம்மை மூலமாக தான் பெருமான் நமக்கு அருள் செய்வார். ஏன்னா நாயன்மார்களுடைய இல்லத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் முதல் முறை வருகின்ற பொழுது அடியார் கோலத்தில் வருவார் இல்லையா? ஒரு பெற்ற ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முயன்றிட நன்னினார். தனியாக தான் வராரு. இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தனியாக வர்றார். முதல்ல ஒரு தவ வேடத்தில் வர்றார். ஆனால் அருள் செய்ய வருகின்ற பொழுது எப்படி வர்றார் தெரியுங்களா? ஏழவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றினார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. அதாவது சீலமார் பூசைங்கிறார். சிவபெருமானுக்கு பூசை செய்கிறது சாதாரண ஒரு சிவ பூசை. ஆனால் அடியார்களுக்கு செய்யக்கூடாது என்ன பூசை தெரியுங்களா? சீலமார் பூசைனார். ஆமாம், எல்லாத்தோட உயர்ந்த பூசை அடியார் பூசைங்க. அதனால் சாமி என்ன பண்ணாராம்? சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றினார். பெருமான் அருள் செய்கிறார். அன்பனே அன்பர் பூசை அழித்து நீ அணங்கினோடும் என்பர் உலகமே. இதெல்லாம் அந்த சரீரத்தில் வரக்கூடியது. என்ன பதவி கொடுத்தாரு தெரியுங்களா? வறுமை நிலையில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதனால் அவருக்கு கொடுத்த நிலை குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய நிலையை கொடுத்தார். இருநிதி கிழவன் தானும் மொழிமொழி ஏவல் கேட்பனார். இருநிதி கிழவன்னா குபேரன், சங்கநிதி பதுமநிதி. அந்த குபேரனே உங்ககிட்ட கேட்டு அவன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அருள் செய்தார் பெருமான். அப்போ கூட வந்தது யாருன்னா அம்மா வந்தாங்க. முதல்ல வருகின்ற பொழுது சாமி மட்டும் வந்தார். அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகிறார். இந்த சரீரத்துலேயே என்ன சொல்கிறார்? இந்த சரீரத்தில் தான் சொல்கிறார். பட்டிமன்றம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, சாமி வந்து சோதிக்க வந்தார், சோதிக்கிறதுக்கு வந்தாருன்னு. சாமி சோதிச்சானா நம்மெல்லாம் தாங்க முடியாதுங்க. ஆமாம், அவ்வளோதான். காற்றுல பறக்கிற மாதிரி பறந்து போயிடுவோம். சாமி சோதிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தொண்டை எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக வர்றார். தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோடு விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி. இந்த சரீரத்தில் தான் வருது. முதல் சரீரத்திலே சொல்லிடுறார். நம்ம சரியாக படிக்கிறதில்ல. சாமி சோதிக்க வந்தார், சாமி சோதிக்க வந்தார்னு எங்கே வருது பெரிய புராணத்தில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு இடம் சொல்லுங்கள். சோதிக்கிறதுக்கு சாமி வந்தார்னு எந்த இடத்துலையும் வராது. ஒரு இடத்துல எப்படி வருதுன்னா சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்தார் அப்படிங்கிறாரு. எங்கே சொல்கிறார் அப்படின்னா மனுநீதி சோழருடைய சரீரத்தில் வருது. தனிப்பெரும் தர்மம் தானோர் தயாயின்றி தானே மன்னன் பனிப்பில் சிந்தையில் அந்த பாட்டில் வரும். சோதித்தால் என்ன அப்படின்னா சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்தார்னு தான் சொல்கிறார் வழி. அந்த இடத்துல கூட சோதிக்கிறதுக்கு வந்தார்னு சொல்ல. ஏன்னா பெருமான் சோதிக்க நினச்சா நம்ம தாங்க முடியுமா? முடியவே முடியாது. தொண்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். இப்படியெல்லாம் அடியார் இருக்கிறாங்க. இந்த இளமையை வெல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் பட்டினத்தடிகள் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன்னார். நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன் அப்படின்னார். இந்த 3 மட்டும் என்னால் செய்யவே முடியாதுன்ட்டார். வேறு என்ன வேணாலும் செய்யலாம், இந்த 3 செய்யவே முடியாதுன்ட்டார். முற்றும் துறந்த முனிவராக இருந்த பட்டினத்தடிகள். எல்லாம் துறந்த பட்டினத்தடிகள் 3 மட்டும் என்னால் செய்ய முடியாதுன்ட்டார். அவருடைய திருப்பாடலில் வருது என்னென்ன? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். பெத்த பிள்ளைய 5 சென்ற வகுப்பில் தான் நம்ம சிந்தித்தோம். 5 வயசு குழந்தைய அறிந்து சாமிக்கு படைக்க முடியுமா? யார் இறைவனாக இருக்கட்டும் அடியாராக இருக்கட்டும் படைக்க முடியுமா? என்னால் செய்ய முடியாதுன்ட்டார். அடுத்து சொன்னார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். ஒரு மனைவி சொல்லத்தான் செய்வா. இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு தானே எல்லோரும் நினைப்பாங்க. கணவன் மனைவியினுடைய சண்டையெல்லாம் ஒரு சண்டையான்னு நினைப்போம். ஆனால் அதையே ஒரு சூளுரையாக கொண்டு கடைசி வரைக்கும் இருந்தார் பாருங்கள். அதுதான் சிறப்பு. 1 வருஷம் 2 வருஷம் 3 மாதம் 4 மாதமெல்லாம் இல்லை. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னார். அது மாதிரி என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னது பட்டினத்தடிகளே சொல்கிறேன். அந்த காலத்திலேயே பெரிய கோடீஸ்வரம் பட்டினத்தடிகளுங்க. எல்லாம் வேண்டான்ட்டு உதறிட்டு போனவரே என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 3 நாயன்மாரை மட்டும் சொல்ல. கண்ணப்ப நாயனார் அதே மாதிரி. ஒரு கண்ணை பெயர் தப்பலாம், 2வது கண்ணை பெயர் தப்ப முடியுமா? 2 கண் இருக்கிறதுனால ஒரு கண் அப்புறம் அது ஒரே கண்ணாக இருந்தால் அப்ப மாட்டோம். அது யாரும் செய்ய முடியாத ஒரு செயல். அதனால் அதான் பெருமான் வந்து சொல்கிறார், மாதொரு பாகம் நோக்கினார். பெருமானுடைய அம்மை தான் நமக்கு அருள் செய்யக்கூடியது. ஆனால் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நடக்காது அதுவும். ஆமாம்.
மாதொருபாக நோக்கி. அப்படி சாமி எப்படி இருக்காருன்னா அம்மாவுடைய திருவடியை பார்த்து இருக்கிறாராம் தில்லையில். சாரி, மன்னிக்கணும், அம்மா வந்து சாமியினுடைய திருவடியை பார்த்து இருக்கிறாங்க. அம்மா சாமி வந்து அம்மா பார்க்குற மாதிரி அப்படி அந்த கோலத்தில் இருக்கிறார். வளப்பால் நாட்டமிட பால் நோக்க என்பது திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் நம்முடைய இது சொல்கிறாங்க. ஆமாம், மல்கு சிற்றம்பலம் அப்படின்னா எங்கும் நிறைவுற்ற ஞானாகாயமாக இருக்கக்கூடியது சிதம்பரம். ஆதியும் முடிவும் இல்லா அப்படின்னா ஆதியும் முடிவும் இல்லா, இந்த காலத்தில் இந்த இடத்திலே தோன்றிற்று முடிவு வரும் என்பதில் யாரும் சொல்லவே முடியாது. அது எப்போ தோன்றியது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. முன்னோ பின்னோங்கிற பதிகத்தில், திருவாரூர் பதிகத்தில் அப்பர் சாமிகள் சொல்கிறார், ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்டானாலே அப்படிங்கிறார். ஆமாம் ஆமாம், சிதம்பரத்தில் கூத்தப்பெருமான் ஆடுறதுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கு பின்னாடியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் அந்த திருத்தாண்டகத்தில் முன்னோ பின்னோங்கிற திருத்தாண்டகத்தில் பாடுறார். ஆதியும் முடிவுமில்லாத கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தொழில் கூத்துன்னு சொல்லுவாங்க. பெருமான் இந்த கூத்து என்னென்னா ஐந்தொழில் கூத்து, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இது ஐந்தொழில் தான் பெருமான். அதுக்காகத்தான் அங்கே ஆடிட்டுருக்கிறார். உலகத்தை படைத்த உலகத்தை காத்தல், மீண்டும் சம்காரம் செய்வது, அது மூணும் வெளியில் நடக்கக்கூடியது. ஆன்மாவில் நடக்கக்கூடியது ரெண்டு, மறைத்தல், அருளல். மறைத்தல்னா ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் பெருமானுடைய திருவருளை அடையாமல் மறைக்கிறது. ஏன்னா பெருமான் திருவடிக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உலகியல் இன்ப துன்பங்கள் செய்யாது. உலகியல் வினை ஈட்டணும், அப்போ தான் ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் குறையும். ஒரு துணியை துவைச்சா தான் அதனுடைய அழுக்கு போகும். அது மாதிரி நம்ம இன்ப துன்பங்களை அனுபவித்தா தான் நம்மளுடைய ஆணவ மலம் குறையும். அது வரைக்கும் சாமி காட்ட மாட்டார். அதற்கு பிறகு அருள் செய்வார். எல்லாம் பக்குவமானதுக்கு பிறகு அருள் செய்வார். அதை மறைத்தல், அருளல் ரெண்டும் நடக்கிறது ஆன்மாவில். படைத்தல், காத்தல், அழித்தல் மூணு நடக்கிறது உலகத்தில். அப்போ ஐந்தொழில் கூத்து அப்படிங்கிறது இதுதான் ஐந்தொழில் கூத்து. ஆதியும் முடிவும் இல்லா நாதனார்னர். அற்புதம்னா தனி கூத்து என்று சொல்லி, அற்புத கூத்து என்று சொல்கிறார். நம்ம வாழ்த்தினா வாழ்த்துவதும், வாழ்த்தி என்று சொல்கிறாருங்க. நம்ம கலர்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்த்துவது மாணவர்கள் தாம் வாழ்வான் என்று சொல்லி, அதாவது தேவர்கள் வாழ்த்துவது வேற, அவங்க பெருமானிடத்தில் அந்த பதவியை அடைவதற்காக வாழ்த்துறாங்க. ஆனால் அடியார்கள் வாழ்த்துவது பெருமானுடைய அன்புக்காக வாழ்த்து. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு திருக்கூட்ட சிறப்பு. அது மாதிரி நாதன் தாள் வாழ்க என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, பெருமானுடைய திருவடி வாழ்க என்று சொல்கிறாருங்க. திருவடி கீழ் வாழ்வருளும் பொருட்டு, நலம்னா வீடு பேருன்னு அர்த்தங்க. ஆமாம், நலம் தருவதனை நலம் என்றது உபச்சாரம், வெளிப்பாடு ஒன்றே நலம் தருவதாம் என்று இப்பாட்டினுக்கு தொண்டர் என்று மேற்பாட்டில் கூறியவர் என எழுவாய் வருவித்துக்கொள் என்று சொல்லி, அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இறைவன் கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய ஒரு பேறு பெற்றவர், எப்பொழுதும் அவர் திருவடியை வணங்கி கொண்டே இருக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். அப்புறம் அடுத்த ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார் பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்படின்னா சொல்கிறார். பொய்கடிந்தரத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர், மெய்யடியார் காண பணி செய்யும் விருப்பில் நின்றார், வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார், சைவமை திருவின் சார்பே பொருளெனச் சாரும் நீரார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறம் வாழ்ந்து காட்டினவரோ அவர் யாருன்னா திருநீலகண்ட நாயனார். என்னங்க இப்போ தான் சொன்னீங்க பரத்தை வாழ் சென்றவர்னு சொல்லி, அப்படி இருந்தவர் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான் சரிதாங்க. அதுதான் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறம் வாழ்ந்து காட்டிய பெருமகனார் நம்முடைய திருநீலகண்டத்துக்குயவனார். அதான் பொய்கடைந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னார். பொய்மையை ஒழித்து அறநெறியிலே வாழக்கூடியவர். புனல் சடை முடியாருக்கு அன்பர், புனல் சடை முடியாருக்கு அன்பார் அப்படின்னார். அப்படின்னா கங்கையை தரித்த முடியுடைய பெருமானது உண்மையடியார்களுக்கு வேண்டுவனவாக பணிவிடைகளை செய்யும் விருப்பமிக்க ஒழுக்கமுடையவர். பெருமானுடைய அடியார்களுக்கு பணி செய்யக்கூடியவர். இவர் என்ன பணி செய்தார்? வரக்கூடிய அடியார்களுக்கு ஓடு கொடுத்தார். ஆமாம், அந்த பழிப்பாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோடு செய்து கொடுத்தார். கொயவனார் அப்படிங்கிறதுனால அவர் என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார். அதாவது நம்மளுடைய குலத்தொழில் மூலமாக தொண்டு செய்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆமாம், இந்த நாயனார் குலத்தொழில் மண்பாண்டம், அதனால் மண்ணோடு செய்து கொடுத்தார். இளையான்குடி மாறநாயனார் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், விவசாயம்.
அதனால் அவர் வந்த அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார், உணவு கொடுத்தார், அன்னம்பாளிப்பு செய்தார். அதே மாதிரி நேசநாயனார் நெசவு நெய்யக்கூடியவர், அதனால் வரக்கூடிய அடியார்களுக்கு கோவணம் கீழென்று சொல்லக்கூடிய உடையெல்லாம் செய்து கொடுத்தார். அதே மாதிரி நந்தனார் திருநாளை போவார், அவர் புலையர் குலத்தை சார்ந்தவர். பெருமானுக்கு அபிஷேகத்துக்கான கோரோசனை, அப்புறம் வாத்தியங்களுக்கு தேவையான தோல் முதலையெல்லாம் கொடுத்தார். அது என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறாங்க. ரொம்ப முடியாத ஒன்றை வருத்தப்பட்டு செய்யணுங்கிறது இல்லை, அது தொழில் மூலமாக வரக்கூடியது. அமர்நீதி நாயனார் அவர் வியாபாரி, அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர், வந்த அடியார்களுக்கு துகில் முதலானெல்லாம் கொடுத்தாரு. இப்படி அந்தந்த அடியார்கள் என்ன முடியுமோ அதை கொடுத்தார். ஆனால் இயற்பகை நாயனார் எப்படின்னா என்ன வேணாலும் கொடுப்பார், அடியார்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார். ஆமாம், யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகல் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமையின் வாழ்ந்தவர் இயல்பகை நாயனார். அதனால தான் வந்தவர் மனைவியை கேட்டார், கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டார், போயிரு அப்படின்ட்டார். இயல்பகை நாயனார் எப்படின்னா என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பார். அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே அடியார்களுக்கு சொந்தமானதுன்னு வாழ்ந்து காட்டியவர் இயல்பகை நாயனார். ஒவ்வொரு நாயன்மாரும் ஒரு கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பெருமைக்கு முன்னாடி வேறு யாரும் நிற்க முடியாது. இப்படி அந்த ஒழுக்கமுடையவர். அப்புறம் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வர், உலகிலே சிறந்ததாக கொண்டு ஒழுகப்பெறும் இல்லறத்தை விதிப்படி வலுவாது செய்து வாழ்பவர். அப்படி இல்லறம் நடத்தி வாழ்ந்திருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், சைவத்தின் உண்மை செல்வத்தின் சார்பே பொருள் என பொருளாவது என்று உணர்ந்து சார்ந்து ஒழுகும் தன்மையுடையவர். சைவத்தினுடைய உண்மை பொருள் என்ன, அதான் அழியாத பொருள் என்ன தெரியுங்களா? அதை ஊழி காலத்திலே அழியாத பொருள் 4 பொருள் சைவத்தில் இருக்குது. திருநீறு, கண்டிகை, சடைமுடி, பஞ்சாக்கரம், 5 எழுத்து. இதுதான் மெய்த்திருன்னா அழியாத பொருள். மற்ற பொருளெல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இப்போ இந்த மைக்கெல்லாம் இருக்குது, ஒரு 100 வருஷம் ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கும், அப்புறம் காணாத போயிடும். இந்த டேபிள், அதே மாதிரி இந்த எல்லாமே நம்ம கண்ணால் காணக்கூடிய அத்தனை பொருள்களும் அழிந்து போயிடும். என்றைக்கு அழியாத இருக்கக்கூடிய 4 பொருள் சைவத்தில் சொல்கிறார். திருநீறு, உருத்திராக்கம், அப்புறம் சடைமுடி, பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து. இது என்னைக்கு இருக்கக்கூடியது. அதான் அப்படி சைவமை திருவின் சார்பை பொருளினச் சாரும் நீரார் அப்படின்னார். பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னா மெய்ப்பொருள் இது என்றும் பொய்ப்பொருள் இது என்றும் உணர்ந்து பொய்யனை தள்ளி உண்மை நெறியாக சிவநெறியை வாழ்பவர் என்று சொல்கிறார்கள். அதாவது பொய்ப்பொருள் அப்படின்னா சைவத்தில் இல்லாத பொருள் அல்ல, மெய்ப்பொருள் என்று சொல்வது நிலையான பொருள். அப்போ பொய்ப்பொருள் என்று சொல்லுவது பொய்னா இல்லாத பொருள் கிடையாது, இருக்கக்கூடிய பொருள், அழியக்கூடிய பொருள். அதான் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டி மெய்காட்டு மெய்கண்டா என்று சொல்லி நமக்கு உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டா என்று சொல்லி அதில் வரும். அப்படின்னா தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் எல்லாம் பொய்ப்பொருள். அழியாத பொருள் என்ன? சிவபெரும்பொருள் ஒன்று தான் அழியாத பொருள். அதனால தான் அவனுக்கு பேர் இது சொல்கிறார், சத்து பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறிவுடைய பொருள், ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருள். சத்து, சித்து, ஆனந்தம், இது 3 யாருன்னா சிவபெருமான் தாங்க. சத்து பொருள் என்று சொன்னால் நிலையான பொருள், சித்து பொருள் என்று சொன்னால் அறிவுடைய பொருள், ஆனந்தம் என்று சொன்னால் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது. அதுதான் பெருமான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் பெருமான், சிவபெருமான் ஒருவர் தான். அப்படி என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள்கள் இதுதான். பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார். பொய் கடிந்தோன்னா இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் நீங்கள் பெற்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. பொய் கடிந்து அதையெல்லாம் நீக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயல்பகை நாயனார் பணத்தில் அப்படி வருது. ஒரு இடத்துல மனைவியை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வருவார். அப்படி விட்டுட்டு திரும்பி பார்க்காத வருவார். திரும்பி பார்க்காத வர பொழுது பெருமானே ஓலமிடுறார். அப்போ சொல்லுவார், அல்ல அந்த இடம் அருமையான இடம். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான் அப்படின்னார். அங்கே பொய் மெய் ரெண்டும் வருது. பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றானார். பொய்தரும் உள்ளம் இல்லான்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் இல்லாத உள்ளத்தை உடையவரான் யார்? இயல்பகை நாயனார். அப்புறம் என்ன சொல்கிறார்? பார்க்கிலன் போனான் என்று நமக்கு ஆணவம் நீங்கிடும், ஆனால் அந்த ஆணவம் மலத்தினுடைய வாசனை நீங்காது. பெருங்காயம் டப்பாவில் காலியானாலும் அந்த வாசனை இருக்கும். அவருக்கு அதுவும் இல்லை. அதான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மேலவும் அலைக்கலுற்ற. மெய்தரு சிந்தையார்னா பெருமானை எப்பொழுதும் நெஞ்சில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர். பெருமானை அப்படியே சைவன், அப்படி அந்த சிவத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்கக்கூடியவர். சாமி அழைக்கிறார். ஏன்னா அத்தனை நாள் வாழ்ந்த மனைவி கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காத வர்றார். அப்போ தான் இறைவனே ஓலமிட்ட இடம் அந்த இடம். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாயோலம்
அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலமோலம் செயற்கொரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல 6 முறை பெருமான் ஓலமிடுவார். 1 முறை 2 முறை இல்லை, 6 முறை பெருமான் ஓலமிட்ட இடம் இயல்பகை நாயனாருடைய புராணம். என்னதான் இருந்தாலும் மனைவியை விட்டுட்டு அப்புறம் அத்தனை ஆண்டு காலம் அவரோட வாழ்ந்த மனைவி இன்னொருத்தரோட கொண்டு போய் விட்டுட்டு ஊர் எல்லையில் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வர்றாரு. திரும்பி பார்க்காத வர்றார். அந்த பந்த பாசம் எதுவும் இல்லாமல் முனிவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய இயல்பகை நாயனார். அதான் இயற்பகை முனிவா ஓலம்னர். முனிவர்கள் கூட முற்றும் துறந்தாங்களா அப்படின்னா ஒரு சிலர் துறந்திருப்பாங்க, அதிக பேர் துறந்திருக்க முடியாது. ஆனால் அந்த வாசனா மலமும் இல்லாத நிலை நின்றவர் இயல்பகை நாயனார். அதே மாதிரி தான் இவரும் பொய்கடைந்து அதை பொய்கடைந்து அறத்தின் வாழ்வார் என்று சொல்லி சொன்னார். அப்படி மெய்ப்பொருள் இது என்றும் பொய்ப்பொருள் இது என்றும் உணர்ந்து பொய்யினை தள்ளி உண்மை நெறியாக சிவநெறியிலே வாழ்பவர் என்று சொல்லி பின்னர் மனையறம் வேறு பிரித்து சொல்லப்படுறது இங்கு குறித்தது அறம் உலக நிலையின் வைக்கும் அறங்களின் வேறாகிய பதிதர்மம் எனப்பெறும் சிவதர்மங்கள். பதிதர்மம் வேற, பசு தர்மம் வேற இல்லைங்களா? பதிதர்மம் என்று சொல்வது பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு பதிதர்மம். இது 2 தான் முக்தி கொடுக்கும். உலகியலில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன பண்ணணும்னா சொர்க்கத்து வரைக்கும் போகலாம், மீண்டும் மனிதனாக வந்து இந்த மண்ணுலகத்தில் பிறந்தாகணும். பிறவா நெறி அப்படிங்கிறது எப்போ வரும்னா அடியார்களுக்கு செய்கின்ற பொழுது வரும், இறைவனுக்கு செய்கின்ற பொழுது வரும். அதுக்கு பேர் பதி தர்மம். இப்போ 2 தர்மம் இருக்குதுங்க உலகத்தில். பசு தர்மம் இருக்குது, பதி தர்மம் இருக்குது. பதி தர்மம் செஞ்சால் வீடு பேர், பசு தர்மம் செஞ்சால் ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க, மீண்டும் மனித உலகத்து இந்த மண் உலகத்துக்கு வந்து தான் ஆகணும். அதனால் இங்கே வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பதி தர்மம் செய்யணும். ஆமாம், பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்கிறது தான் பதி தர்மம். ஆமாம். அன்பராம் மெய்யடியார்கட்கான பணியினர் உண்மையடியார்கள் அன்பாகி உண்மைத்தன்மையில் நிலை பெற்றவர்கள். பொய்யடியார் என்பது ஒன்று இல்லாமையன் அன்பர் மெய் என்று சொல்லி. பொய்யடியார்னெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மெய்யடியார் அப்படின்னு சொல்கிறோன்னா உடனே பொய்யடியார்னு ஒன்று இருக்குன்னா அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் அடியார்கள் தான். அவங்களுடைய நிலையில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களும் வருவாங்க, நல்ல நிலைக்கு வருவாங்க. இதுக்கு தான் நரசிங்க முனைய நாயனார் பணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார், சீலம் இளரே எனினும் திருநேறு சேர்ந்தாரை ஞாலமிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் அப்படின்னார். பாலணைந்தார் தமக்கழித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னார். அப்படின்னா ஒழுக்கம் இருக்குதா இல்லையா அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன போனது? அவங்க திருநீர் பூசிருக்காங்களா, உத்தராட்சம் போட்டிருக்காங்களா, அவங்கள வணங்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. அப்படி சீலம் இளரே எனினும்னார். ஒழுக்கம் இருக்குது இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது குலம் குணம் குறியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த குலத்தை சார்ந்தவர், இப்படி குணமுடையவர், இந்த மாதிரி குறிகளெல்லாம் உடையவர் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதுதான் நரசிங்க முனைய நாயனார் பண்ண நமக்கு சொல்லக்கூடியது. அப்போ அடியார் எப்படி வேணாலும் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக இருக்கணும், நம்ம ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? ஒழுக்கம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், அதாவது நெறி அப்படிங்கிறது தவறவே கூடாது. ஆனால் அப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா 1 2 அப்படி இருப்பாங்க, அதையும் நீங்கள் ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அப்படி சொல்கிறார். நரசிங்க முனைய நாயனார் ஒரு அரசர். மாதம் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தன்று அடியார்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து அவர் அன்னம்பாளைப்பு பாத பூஜை பண்ணி அன்னம்பாளைப்பு செஞ்சு பொன் கொடுப்பார். ராஜா இல்லைங்களா? மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்படி செய்கிற பொழுது ஒரு மாதம் எல்லா அடியார்களும் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் நிற்கிறாரு. நேற்று வரைக்கும் அவர் கொஞ்சம் அப்படியே வெளியிலெல்லாம் அங்கங்கேயும் போயிட்டு இருந்தவர், சூதாடுறதுக்கு வேறு தவறான வழிகள்லாம் போகக்கூடியவர், ஒழுக்கம் இல்லாத அடியார் ஒருத்தர். அவர் நிற்கிறார். அவரும் நிற்கிறாரு. அவருக்கும் பாத பூஜை பண்ணுறாரு. யார்? அரசர் நரசிங்க முனைய நாயனார். மற்ற அடியாரெல்லாம் ஒருத்தர் அவரை பற்றி ஒன்றும் சொல்லலை. இந்த உலகத்தாரெல்லாம் இருப்பாங்களே, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இவனெல்லாம் ஒரு அடியார், இவனுக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்களாமா அப்படின்னு கொஞ்சம் பழித்து பேசுகிறாங்க. அந்த பழித்து பேசுகிறது அந்த அடியாருக்கு காது கேட்டுருது. நம்ம இப்படி பேசுகிறாங்களே, நம்ம இப்படி ஆகிட்டோமேனா அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு நிற்கிறாரு. அரசர் அதை பார்த்துட்றாரு. சரி, அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அவர் மனசை வருத்தப்பட்டால் அந்த வருத்தத்துக்கு காரணமானவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. மக்கள் நரகம் போகிறத தடுக்கக்கூடியது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவர் திருப்படி போய் விழுந்து வணங்கி அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் எல்லார்த்த விட அவர்கிட்ட அதிக நேரம் பேசி அவரை மகிழ்ச்சி ஆக்கி
எல்லாத்துக்கும் ஒரு பவுன் கொடுத்தா அவருக்கு 2 பவுன் கொடுத்து அவரை வந்து நல்லா அனுப்பிச்சாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், அதான் சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞாலம் இகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார்னு. ஞாலம்னா உலகத்தார். ஆமாம். பாலணைந்தார் தமக்கழித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னார். அப்போ யாராக இருந்தாலும் சரிங்க, நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம கொஞ்சம் வணங்கிட்டு பேசாமல் வந்துடணும் போலேயே அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன போனது இல்லைங்களா? அது மாதிரி அடியார்கள்னால் அப்படி, அதுதான் வந்து பதிதரும் என்று சொல்லக்கூடிய அடியார் பணி என்று சொல்லுவது அப்படி தான் செய்யணும். குலச்சிறை நாயனார் அப்படி தான் செஞ்சார். பெரிய அமைச்சர், பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் குலச்சிறை நாயனார். மங்கையர்க்கரசியார் சைவம் வளர்ப்பதற்கு உறுதுணையாக நின்றவர் அவர் தான். அவர் சொல்கிறார், அவர் எப்படி பணி செஞ்சாருங்கிறத சொல்கிறார். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியல் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். ஆமாம். என்ன குறியில் 4 குலத்தவராயினும், அந்த காலத்தில் 4 குலம்தான், மற்றதெல்லாம் அதனுடைய உட்பிரிவு. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், அவ்வளோதான் 4. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், மற்றதெல்லாம் அந்த 4 குலத்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குல ஒழுக்கத்தில் நீங்கினவர்களாக இருந்தாலும் சரி, பெருமான சிந்தையில் வச்சுருந்தா போதுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். திருநீர் பூசிருக்கணும், இறைவனை வந்து சிந்தையில் வச்சுருக்கணும், அது மட்டும் போதும் அப்படின்ட்டார். யாராக இருந்தாலும் அவங்கள வந்து உபசரித்து பாத பூஜை செய்து அன்னம்பாலிப்பு செய்து அனுப்பியவர் குலச்சிறை நாயனார். ஒரு அமைச்சர் அப்படி செய்திருக்கிறார். எப்படி அவரால் மட்டும் செய்ய முடிஞ்சது அப்படின்னா, சேக்கிழ பெருமான் சொல்ல, திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் எனப்பெறில் அப்படின்னார். அவரால் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா, அவர் அமைச்சருங்கிறதெல்லாம் இல்லை, சிவபெருமானுடைய அடியார், அதனால் அவரால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்கிறாருங்க. அன்பா மெய்யடியாருக்கான பணியினர். ஆமாம், உண்மையடியார்கள் அன்பா மெய் என்று சொல்ல வையகம் போற்றும் செய்ய மனையரம்னர். உலகில் பெரியோர்கள் சிறந்தன என்று கொள்ளும் விருந்தோம்பல் முதலிய செயல்களை செய்வதற்குரியதான இல்வாழ்க்கை வையகம் போற்றும் செய்கை என்றதற்கு நீதி நூல்களில் விதித்தவாறு வையகத்துள் துறந்தார் முதலிய யாவர்க்கும் ஏன எல்லா உயிர்க்கும் பற்றுக்கோடாய் நின்று பாதுகாக்கும் செய்கை என்று சொல்லி, அதாவது இல்லறத்தில் அந்த துறவு என்று சொல்லுவது இல்லறத்தில் இருந்தபடியே துறந்து வாழ்வது. தாமரை தண்ணீரில் இருக்கிற மாதிரி, தாமரை தண்ணீரில் எப்படி இருக்குது தெரியுங்களா? அம்மாவுக்கெல்லாம் தெரியும், ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இல்லறத்தில் இருக்கிறார். நம்ம ஒட்டியும் ஒட்டாமல் இல்லறத்தில் தான் இருக்கணும், விட்டுட்டெல்லாம் ஓடக்கூடாது, அது ரொம்ப பாவம். நம்மளை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, நம்ம விட்டுட்டு ஓடக்கூடாது. கணவன் மனைவி விட்டுட்டோ, மனைவி கணவனை விட்டுட்டோ, பிள்ளைகளை விட்டுட்டோ, அதுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யலைன்னா நம்ம தவறானவராக ஆயிடுறோம், நம்மளுடைய கடமையிலிருந்து நம்ம தவறிடுறோம். அப்படி அல்ல, அதோடு தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் தாமரை தண்ணீரில் இருப்பது போல, அதை ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது. சைவமை திருவின் சார்புணர் சைவ செல்வமாகிய திருநீறு, கண்டிகை, சடைமுடி, சீபஞ்சாக்கரம் முதலிய உண்மை சார்புகள் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் என்று வள்ளுவ பெருமான் சொல்கிற மாதிரி அந்த சார்பில் நம்ம எப்பொழுதும் நிற்கணும். அந்த திருநீற்று சார்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமாம், சைவ நெறிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா திருநீற்று சார்பு. ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நம்ம மேல்நிலையில் இருக்கிற எங்களுக்கு திருநீரெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கடந்து வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. கிடையாது, நமக்கு கடைசி வரைக்கும் திருநீருங்க. அதான் இறந்தால் திருநீர் பூசுறதுக்கு காரணம் அதுதாங்க. நமக்கு எப்பொழுதும் திருநீர் தான். ஒரு சிலர் வந்து ஒரு சில நம்ம சைவத்திலேயே ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஒரு இதுக்கு மேலே போனால் திருநீர் சமய சின்னங்கள் தேவையில்லை அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம சமய சின்னத்தோடு தான் இருக்கணும். பெரிய புராணம் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், சைவ நெறியிலே திருநீர் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஆமாம், உண்மை பொருள் அப்படின்ட்டார். ஏனையெல்லாம் பொருள் அல்ல என்று சொல்கிறார். அவர் என்ன தொழில் செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் செய்த தொழில், அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். அளவிலா மரபில் வந்த மட்களம் அமுதுக்காக்கி வளரிழந்திங்கள் கண்ணி மன்றொளார் அடியார்க்கு என்றும் உலமகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் இளமை மீதூரை இன்பத்துறையில் எளியரானார். தான் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள் எவ்வளவு நாகரிகமாக சேக்கிழ பெருமான் சொல்கிறார் பாருங்கள். வேறொரு பெண்ணிடத்தில் போகிறார் அப்படிங்கிறத கூட எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறார். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். அவர் இளமை இருந்தது, அந்த இளமையின் காரணமாக கொஞ்சம் இன்பத்துறையில் எளியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி
ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த மாதிரி சொல்லெல்லாம் பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமாம். அளவிலா மரபில் வந்த அளவுபடாத பரம்பரையில் தமது மரபு வழியை நின்று செய்து வந்த தொழிலிலே செய்யும் மட்கணங்களை தமது இல்வாக்கைக்கு சீவனத்துக்காக அளவில் மட்டுமே ஆக்கி கொண்டு அது அவர் மண்பாண்டமெல்லாம் செய்து விற்று அது அவருடைய சீவனத்துக்கு பயன்படுத்திட்டார். அதற்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா, வளர்பிறை அணைந்த இறைவனடியார்கள் வேண்டிய பழிப்பாத்திரங்களை அவர்கள் எப்போதும் மகிழ்ந்து கொள்ளும்படி நிறைய கொடுத்து, பழிப்பாத்திரம் அதை திருவோடு அது எல்லாத்துக்கும் கொடுக்கறது, யார் கேட்டாலும் திருவோடு கொடுக்கறது, அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கறது அது ஒரு தொண்டா செய்து கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு இருக்கிற பொழுது இளமை மீதூர்தலினாலே சிற்றின்பத்துறையிலே எளியராயினார் என்று சொல்லி, கொஞ்சம் சிற்றின்பத்தில் அவர் எளியவராக இருந்தார் என்று சொல்கிறார். அளவிலா மரபில் வந்தனர், அளவு காண முடியாத தொன்று தொட்டு வழங்கி வந்த மட்கள தொழில்னு, ஒரு தொன்று தொட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் அந்த தொழில் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் மரபு வழியாக வந்த தொழில் அவர் மண்பாண்டம் செய்வது என்று சொல்கிறார். ஆரியன் குலானாய் நின்றா ஆக்குவன் உலகமெல்லாம் என்று சொல்லி இறைவனது சிருட்டி தொழிலுக்கு இணை சொல்லத்தக்க மரபில் வந்ததாயுள்ள என்று, அதாவது பெருமானுடைய சிருட்டி தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மண்ணை வைத்து கொண்டு பாத்திரத்தை உருவாக்குறாங்க இல்லையா, அது ஒரு படைத்தல் தொழில் மாதிரி. இறைவனுடைய சிருட்டி தொழிலுக்கு இணையானது அந்த மண்பாண்ட தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆரியன் குலாலனாக என்று சொல்லி நிறைய ஓமை அவங்க இந்த மண்பாண்டத்தை வச்சு சொல்லுவாங்க. எப்படி அசுத்தமாயை என்று சொல்லக்கூடிய அசுத்தமாயிலிருந்து இந்த உலகத்தை தோற்றுவித்து தனுகரண புவன போகங்களை எல்லாம் பெருமான் படைக்கிறானோ, அது மாதிரி அவங்க அந்த மண்ணிலிருந்து அந்த உருவத்தை எல்லாம் கொண்டு வராங்க, அந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் இந்த அலுமினியம் எல்லாம் கிடையாது, மண் பாத்திரம்தான். மண் பாத்திரம் இல்லைன்னா இரும்பு செம்பு, இந்த மாதிரி செம்பு தான் இருக்குது. மண் பாத்திரம், இந்த பித்தளை மண் பாத்திரம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா. மண் பாத்திரம் தான், அதில் மண் பாத்திரத்தில் செய்யக்கூடிய அந்த உணவினுடைய சுவை, அதே மாதிரி மருத்துவ குணங்கள் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. மறுபடி அந்த மண் அதுலேயே பைப்பெல்லாம் வச்சு இப்போ ஒரு கவர்ச்சிகரமாக இப்போல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதில் ஒரு பைப் ஒன்று செட் பண்ணிட்டாங்கன்னா மாடர்னாக பானையிலேயே பைப்பெல்லாம் வச்சு கொடுக்குற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி பார்க்குறாங்க, எப்படியாவது அந்த தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நிறைய இப்போ பழமையை விரும்புகிறாங்க. அந்த எண்ணெய் எல்லாம் கூட இப்போ அந்த ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் அதிகமாக யாரும் வாங்கிறது இல்லை. எல்லாருமே அந்த கடல் எண்ணெய்க்கு பழையபடிக்கு வந்துட்டாங்க, செக்கெண்ணெய்க்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பழமை மீண்டும் கொஞ்சம் மக்கள் அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. அதான் அளவிலா மரபில் வந்தனர், அமுது காக்கி அமுது சமயத்திற்கு வேண்டிய பற்பல வகை என்று சொல்லி. ஆமாம், வளரிளந்திங்கள் கண்ணி மன்றுளார்னர், மாதர்பிறை கன்னியான் என்று சொல்லுவது மாதிரி பெருமானுடைய அடியார்களுக்கு அப்படி மண்பாண்டங்கள் எல்லாம் கொடுத்தார். இளமை மீதுர பெற்றதனாலே என்று சொல்லி இன்பத்துறையிடம் இங்கு சிற்றின்ப பகுதியாக காமச் செயல்களை குறித்து நின்றது என்று சொல்கிறார். அது ஒரு சிலர் இன்பத்துறையில் எளியரானார்னா அதை சாதாரணமாக கருதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவர் காமத்துறையில் இருந்தவர் தான், அதில் ஒன்றும் அதை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு நம்ம பெரியாய்வாளையம் நஞ்சப்பண்ண அடியன்ட்டு பேசுகிற பொழுது, அப்படி இல்லைங்க வேல்சாமி இப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், அப்படி இல்லைங்கன்னா அதாவது நம்ம நாயனாரை நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் காப்பாற்றணுங்கிறது இல்லை, அப்படி இருந்தவர் இப்படி மாறினாருங்கிறது தான் பெருமை. அதனால் செக்கிலார் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இல்லை சாமி அதை லேசாக நினச்சாரு, இன்பத்துறையில் எளியரானார்னா லேசாக நினச்சார் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். அவர் நாயன்மாரை எந்த இடத்துலையும் குறைச்சி சொல்ல மாட்டார். அஞ்சப்பனை நாயன்மார் மேலே மிகுந்த அன்புடையவர், அடியார்கள் மேலே மிகுந்த பற்றுடையவர். அதில் எல்லாம் எந்த ஒரு என்னங்க ஆமாம் ஒரு நல்ல மனிதர். அவன் கொரோனா காலத்தில் நம்ம விட்டு போனதில் ஒரு நல்ல மனிதர் அவர். பிச்சாண்டபாளையம் சிவமையாவுடைய சிறந்த மாணவர் அவர் சொல்வார், அண்ணா அப்படி இல்லைங்கண்ணா இப்படிங்கண்ணா, நான் கொஞ்சம் அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் வாதிடுவேன். அதனால் அப்படி இல்லை, அப்படி தான் எளியரானார்னா எளியரானார் தான், இந்த இன்பத்துறையில் எளியரானார். அதில் ஒன்றும் நம்ம இது இல்லை, அது ஒன்றும் நாயனாருடைய பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அப்படி இருந்து இப்படி ஆனார் அப்படிங்கிறது தான் பெருமை. ஆமாம், அது வலிமை பெற தாம் அதன் ஆட்சிக்கு உட்பட்டு எளியராக ஆயினவர் வகை பின்பாட்டில் குறித்தார் என்று சொல்லி பொருள் பெண்டீர் பொய்மை முயக்கம் நூல்களில்
அது அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பொருள் வேண்டி அந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சேரி தெரு, பரத்தையர் தெரு அப்படின்னு எல்லாம் இருந்திருக்கு. சேரி பரத்தையர் தெரு அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. இளமை மீதூர அப்படின்னா மீதூர் என்பதற்கு கழிந்த இளமை பிறர் போல கழிந்தே போகாது மீளவும் பெரும்படியாக என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. அது அந்த காலத்தில் இலக்கியத்தில் எல்லாம் இருக்குது. கணவன் மனைவி ஊடல் வருகின்ற பொழுது பரத்தையர் இடத்துல சென்றான் என்று சொல்லி அது இலக்கியத்தில் பழைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் அது இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்த திருப்பாட்டு, அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின்மிக்கார். பாருங்க, இவர் அப்படி இருக்கிறாரு. அந்த அம்மா எப்படின்னா வசிஷ்டருடைய மனைவி, அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவளாம். அது கூட நயமாக சொல்கிறார், அருந்ததி விட கற்பில் சிறந்தவன் சொல்லக்கூடாது. இருக்கிறதுலையே அது சிறந்த கற்புடைய பெண் யாருன்னா அருந்ததி தான், வசிஷ்டருடைய மனைவி. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லக்கூடாது. கல்யாணத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்லுவாங்க. அருந்ததி தெரியுதான்னு கேட்பாங்க. தெரியுதா தெரியலையே, தெரியுதுன்னு சொல்லணும். இல்லைன்னா கற்புடைய பெண் இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். அருந்ததி தெரியுதா அப்படின்னா நட்சத்திரமாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி நட்சத்திரமாக வானத்தில் இருக்கிற மாதிரி. கற்புடை பெண்களுக்கு மட்டும்தான் அவள் தெரியுமா. அதனால் வந்து கேட்பாங்க, திருமண சடங்கில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறது சடங்கு இருக்குது, இன்றைக்கே இருக்குது. அது ஏனங்க வருதுங்க. அதனால் அந்த அருந்ததி தெரியுதானா, அருந்ததி தெரியுது அப்படின்னு அங்கே சொல்லணும். ஆமாம், தெரியும் இல்லைங்களா. அதான் அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொன்னார்னா அருந்ததியை விட சிறந்தவள்னு சொல்லலை, அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவள் அப்படின்னு சொல்லார் இந்த பாட்டில். ரொம்ப நயமான பாட்டு. அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்குனஞ்சுண்ணயாம் செய் தவன் என்று தடுத்ததென்ன தகைந்துதான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார். அவர் வந்து அப்படி இருந்தாலும், இளமை மீதுவர இன்பத்துறையில் எளியராக இருந்தாலும், பெருமானுடைய அந்த திருநீலகண்டத்தை சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார். எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டன் சொல்லிக்கொண்டே இருப்பார். திருநீலகண்டத்தின் மேலே அவருக்கு அளவற்ற அன்பு. அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னார். ஆமாம், அவர் தமது மனைவியாரும் அருந்ததியின் மிக்க கற்பினை உடையராக பெற்றார் என்று சொல்லி, உலகம் உய்யும் பொருட்டு பார்க்கடலில் பொங்கி மேலிருந்த விடத்தை இறைவன் அமுது செய்ய உள்ளே சென்று மறைந்து படாமல் எமக்கெல்லாம் அறிகுறியாக விளங்கி இருக்கும்படி யாங்கள் செய்த தவப்பேறுதான் அம்மட்டில் நிற்கும்படி தடுத்ததோ என்று சொல்லும்படியாக இந்த கண்டம் அல்லவா அதனை தடுத்து தானே தரித்து நிற்கிறது என்ற கருத்தினாலே பெருமானுடைய புவனங்கள் ஒய்யாயர் பொங்கு நஞ்சுண்ண யாம் செய். இந்த உலகம் உய்யும் பொருட்டாக பெருமான் வந்து நஞ்சுண்டிருக்கிறார். அன்னைக்கு ஆலகால விடத்தை மட்டும் சாமி உண்ணலை அப்படின்னா உலகம் அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா. தேவர்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருந்த தேவர்களும் அழிஞ்சிருப்பாங்க, இந்த உலகமும் அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த துன்பத்தை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டான் பெருமான். சுந்தரர் கையில் திரட்டி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தார். அந்த அப்படியே உண்டார். உமையம்மை வந்து அப்படியே கழுத்தோடு நிறுத்திட்டாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் பெருமானுடைய கருணை. அதனால தான் அது வந்து அந்த கருணையை நினைந்து நாயனார் வந்து திருநீலகண்டன் சொல்லிட்டு இருக்கார். நமக்கு திருநீலகண்ட பதிகமே கொங்கு நாட்டில் பாடி இருக்குது இல்லைங்களா. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது முந்தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னர். ஆமாம், அந்த திருநீலகண்ட பதிகம் அவ்வளவு சிறப்புங்க. உங்களுக்கு ஏதாவது வினை நீங்கணுன்னா திருநீலகண்ட பதிகத்தை நீங்கள் படிங்க. அப்படி தான் சென்னிப்பையா சொல்லியிருக்கார். ஏதாவது ஒரு தீராத வினை இருக்குது அப்படின்னா திருநீலகண்ட பதிகம் படிக்கணும். தினசரி பாராயணத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்துடணும். திருத்தொண்ட தொகை, திருநீலகண்ட பதிகம் இதெல்லாம் தினசரி பாராயணத்தில் வந்துடணும். வினை இல்லாமல் யாருமே இல்லையே. இப்போ எனக்கு வினையே இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன வினை இல்லாத யாருமே கிடையாதுங்க. அதனால் வினையின் காரணமாக தான் சாமி இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா. அதில் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி உடம்பு இருக்கும். எல்லாம் வினையின் காரணம்தான். நமக்கு தெரியாது எப்போ வினை செஞ்சோங்கிறது நமக்கு என்ன தெரியவா போகுது. அதனால் அந்த திருநீலகண்ட பதிகம் நம்ம கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் எல்லோரும். கொரோனா காலத்தில் ஐயா வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கொடுத்தாரு சென்னிப்பையா, திருநீலகண்ட பதிகம் எல்லோரும் பாடுங்க அப்படின்னு. திருநீலகண்ட பதிகம் அவ்வளோ நல்ல பதிகங்க. ஆமாம், யாங்கள் செய்த தவப்பேறு தான் அம்மட்டில் நிற்கும்படி தடுத்ததோ என்று சொல்லும்படியாக நம்மெல்லாம் செஞ்ச ஒரு தவம் பெருமானுடைய கழுத்தோடு அந்த விசை நின்று போச்சு.
அப்படி இல்லைன்னா எல்லாரும் அப்போவே அழிந்திருக்க வேண்டியது என்று சொல்லி சொல்கிறார். அதை சிவபெருமானாகி எமது இறைவனது கழுத்தையே எப்போதும் எண்ணுபவராய் திருநீலகண்டம் என போற்றி வருவார் என்று சொல்லி நாயனார் அந்த திருநீலகண்டத்தையே எப்பொழுதும் போற்றி வந்தவர் இருந்து சொல்கிறார். அருந்ததி கற்பின் மிக்கார், அருந்ததியின் கற்பு மிக்கார் என மாற்றி வருகிறார். அருந்ததியின் மேம்பட்ட இங்கனமன்றி அருந்ததியைப் போல கற்பில் மேம்பட்டவர் என்று உரைத்தலும். அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள்னு சொன்னால் அது இலக்கண குற்றமாயிரும் இல்லைங்களா? ஏன்னா கற்புகள் சிறந்தவள் யாருன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, அதுக்கு மேலே ஒன்று சொல்லக்கூடாது. அதனால் அருந்ததியை போல அப்படின்பார். ஆமாம், திரிவினும் உருவம் மிக்கால்பார் எங்கே சொல்கிறார் அப்படின்னா இயற்பகை நாயனார் புணத்தில் லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லலாம், லட்சுமியை விட சிறந்த பெண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் அருந்ததியை விட சிறந்த கற்புடையவள் யாரையும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் இருக்குது. புவனங்கள் உய்ய தரித்ததென்று நஞ்சுண்டது தேவர்களின் பொருட்டே ஆயினும் அதனை கழுத்தளவில் நிறுத்தி தரித்தது தமது கருணை எல்லா புவனங்களிலும் உள்ள எல்லா உயிர்களும் உணர்ந்து உய்யும் பொருட்டு என்று சொல்லி உய்ய தரித்தது என்று சொல்லி, அதாவது தேவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் தான் உண்டான். அதுக்கு தான், அதனால தான் அவனுக்கு பேர் தியாகேசன்னு பேருங்க. துன்பம் தனக்கு, இன்பம் பிறருக்கு. நஞ்சு வந்த பொழுது தான் உண்டான், அமிர்தம் வந்த பொழுது தேவர்களுக்கு கொடுத்தான். அதான் சிவபெருமானுடைய மகிமை. வேறு யாராவது செய்வாங்களா? பொங்கி வந்ததோர் நஞ்சு உண்ட தெய்வம் உண்டோ சொல் என்று சொல்லி அப்பர் சாமி பாடுறார். பொங்கி வந்த நஞ்சை உண்ட தெய்வம் வேறு ஏதாவது இருக்குதா? இந்த உலகத்தில் யாருமே இல்லை சிவபெருமானை தவிர. நஞ்சை சாப்பிட்டார்ல, அமிர்தம் வந்தபோது இது எனக்கு தான் சொந்தன அவர் சொன்னாரா என்ன? இல்லை, எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்தார். அதுக்குன்னே இருக்கிறானுங்க பாவம், சாப்பிட்டுட்டு போகிறான், பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவர் கொண்டு வர இடத்துல அந்த கலசம் வச்ச இடம்தான் திருக்கடையூர் என்று சொல்லக்கூடியது. ஆமாம், அந்த அமிர்தம் கடம் கொண்டு வந்த இடம்தான் திருக்கடையூர்ன்றது. அப்படியெல்லாம் இருக்குது. உயத்தரித்தது பொங்கி நின்றெழுந்த கடல் நஞ்சியனை பங்கியுண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்லாய் என்று சொல்லி என்னுடைய திருமுறைகள் எல்லாம் சொல்லுது. திருநீலகண்டம் இத்திருப்பெயரின் ஆணையாலை பதிகம் முழுவதும் ஆணையிட்டு ஆளுடைய பிள்ளையார் அருளை செய்து திருநீலகண்ட பதிகமும் காண்கின்றது. அதுக்கு நம்ம கொங்கு நாட்டில் பாடியிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. திருநீலகண்ட பதிகம் எங்கே பாடுனது? கொங்கு நாட்டில் பாடுனது. பொது பதிகம் தான், ஆனால் கொங்கு நாட்டில் பாடினது, திருச்செங்கோட்டில் பாடினது. இன்றைக்கி உலகம் பூரா இந்த திருநீலகண்ட பதிகம் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். என்பார் எளியராயின அவர் முன்னர் சொல்லிய நலத்தின் வந்தார் விருப்பின் நின்றார் சாரும் நீரார் என்ற இயல்புடன் திருநீலகண்டம் என்பாருமானார் என்று சொல்லி சொல்லாருங்க. இச்செயலை மனைவியார் காக்கி குறைப்பது என்று சொல்லி அவர்தங்கள் என முன்பாட்டுகளில் தொடர்ந்து கூறுவதோ நாயனார் இயல்புகளையே தொடர்ந்து கூறி செல்கின்றார். சும்மா அம்மாவை பற்றி இந்த ஒரு இடத்துல தான் சொல்லுவார். அப்புறம் மீண்டும் சொல்கிறதெல்லாம் மனைவியார் இந்த தன்னை பற்றி நாயனாரை பற்றி தான் சொல்வார். திருநீலகண்டத்து குயவனார் என்று முதல் நூல் திருத்தொண்டத்தொகை விதித்தது. ஆதலின் திருநீலகண்டம் என்ற பக்தி செய்துரைக்கும் இயல்பு நாயனாருக்கு உரைக்கப்பெறுதலே தகுதியாம் என்று சொல்லி சொல்கிறார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டார்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கின்னு அடுத்தது சொல்ல போகிறார். ஆமாம். சிவன் எந்தைனா சிவனாகி எந்தை நெஞ்சுண்டதாலும் கழுத்தில் தரித்ததாலும் யாமெல்லாம் உலவோம் ஆயினோம் என்று கருத்ததொன்று இங்கு சிவன் எந்தைன்னு எல்லாத்துக்கும் தந்தை சிவபெருமான். எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அப்படி இவர் இந்த உலகத்துக்கே தந்தைன்னு. ஏன்னா எல்லாரும் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த அந்த நஞ்சை தான் உண்டு எல்லாத்தையும் காப்பாற்றினார். அதனால் அவருக்கு எல்லாத்துக்கும் தந்தை சிவன் எந்தை என்று சொல்லி சிவன் எந்தை கண்டம் என்று சொல்லி சொல்கிறாரு. அவன் இந்த உலகத்தையே காத்த பெருமை நம்முடைய பெருமானுக்கு உண்டு. அதான் அத்தன் முத்தன் சிவன் என்று சொல்லியெல்லாம் சொல்லுவது அதுதான். எவ்வுயிர்க்கும் எப்பொருளும் எப்பொழுதும் நன்மை செய்தலால் சிவன் என்று பேராசிரியர் உரைத்தமை காண்க என்று சொல்லி எப்பொழுதும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யக்கூடியும். நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னார். தன்னை அடையாதவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டாராம், தீமையும் செய்ய மாட்டார். அதை பார்க்கணும் நம்ம. தீமையும் செய்ய மாட்டார். தன்னை அடைந்தவர்களுக்கு நல்லது செய்வாராம். அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு குற்றமுடையவரா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. சலமிலன் பேர் சங்கரன். சங்கரன்னா நன்மையை செய்வோன்னு அர்த்தங்க. திருவருட்பயன் சொல்லுது. நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். ஒருத்தருக்கு நல்லது செய்கிறது ஒருத்தருக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அது எப்படிங்க? இது இறைமை குணத்துக்கு அழகா அப்படின்னா அதுக்கு நம்முடைய பேராசிரியரை நம்முடைய சென்னிப்பையா உரையில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு தண்ணீர் பந்தல் தண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஒருத்தர் தாகத்தோடு போகிறான். தாகத்தோடு போகிறவன் அங்கே போய் தண்ணி குடித்து அந்த தாகத்தை தீர்த்துக்கலாம் இல்லையா?
தண்ணி குடிக்காத போகிறது அவனுடைய குற்றமா இல்லை தண்ணீர் பந்தலுடைய குற்றமா? அவனுடைய குற்றம் தானே. அவன் தாகத்தை தீர்க்கணுன்னா தண்ணி போய் குடிக்கலாம். அவிநாசி அப்பர் அருள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. போகிறவன் வரவன் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நெஞ்சா அடிச்சுட்டு வீதியிலேயே போயிட்டு இருந்தால் எப்படி தீரும்? சாமிகிட்ட போய் சொல்லலாம் இல்லை, பெருமானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து கொடு அப்படின்னா சாமி தீர்த்து கொடுப்பேன். அந்த பக்கமே எட்டி பார்க்காத எனக்கு சாமி ஒன்றுமே பண்ணல அப்படின்னா எப்படி? அது மாதிரி நலமிலன் நன்னாருக்கு, நன்னினாருக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னார். அதனால தான் உங்களுடைய குறை இருந்தால் நீங்கள் போய் சாமிகிட்ட சொல்லுங்கள், சாமி தீர்த்து கொடுப்பார். தீர்க்க வேண்டியதாக இருந்தால் தீர்த்து கொடுப்பார். இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியது இருந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். போனால் உடனே தீர்ந்துருன்னெல்லாம் நம்ம கேரண்டியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுடைய வினையினுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கு. திருநீலகண்டம் அப்படின்னார். திருமால் மேனி, அதாவது முன்னர் வெள்ளை நிறமுடைய திருமால் மேனி கருகினர், பொன்னிறத்தவரான பிரம்மர் புகை நிறமாயினர். தேவர்கள் இறைவனை துதித்து ஓலமிட அவர் அந்த நஞ்சினை உண்டு கழுத்தளவில் நிறுத்தி தேவரை காத்தனர். அந்த நஞ்சு இருத்தலின் இறைவனது கண்டம் திருநீலகண்டம் ஆயிற்று என்று சொல்லி அடியாராம் இமயவர்தம் கூட்டமுய அலைகடல்வான் நஞ்சுண்டு அமுதே. எங்கே வருது அப்படின்னா, திருமருகள் அந்த செட்டிப்பெண்ணுடைய கணவனாக வரப்போகிற காதலன் இறந்து போயிடுறான். அந்த செட்டிப்பெண்ணுடைய அத்தை மகன் இறந்து போயிடுறான். அப்போ அந்த பெண் அழுது புலம்புறான். அந்த பெண் அழுது புலம்புற பொழுது என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த இடத்த சொல்லி காட்டுறாளுங்க. தேவர்களெல்லாம் அன்னைக்கு அமுதம் வேணுங்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ முதல்ல நஞ்சு வந்தது. அவங்கெல்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நஞ்சு உண்டு அவங்களையெல்லாம் காப்பாற்றுனீங்களே. அதே மாதிரி ரதி மன்மதனை எரிச்சிங்க, மலரம்பு விட்டதுனால மன்மதனை எரிச்சிங்க. ரதி கேட்டா, ரதிக்காக மன்மனை மீண்டும் நீங்கள் உயிர்ப்பிச்சு கொடுத்தீங்க. எனக்காக நீங்கள் இவனை அந்த விஷத்தை நீக்க முடியாதா? அந்த விஷங்கிறது என்ன? நீங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய பாம்பு தானே அது விஷம். அதனால் எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணு புலம்புறான். இப்படியெல்லாம் புலம்புறதுனால தான் அவர் காதில் விழுகுது, ஞானசம்பந்தர் காதில். சரிங்க, எழுதியிருக்குங்களா? அடியவராம் இமையவர் கூட்டம் தாமுய்ய அலைகடல்வார் நைஞ்சுண்ட அமுதே அப்படின்னு சொல்லி அந்த பெண் அப்படி புலம்பி பாடுவா. அது இறைவனுடைய பெருமையிலேயே சொல்லி பாடுவா. அந்த ஆழகால விஷத்தை உண்டது, தேவர்களை காப்பாற்றியது, ரதியனுடைய கணவனை மன்மதனை உயிர்ப்பித்தது, இப்படி பல அற்புதங்களை சொல்லி பாடுறதுனால யாரோ ஒருத்தி பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அழுகிறாளே. இல்லைன்னா ஞானசம்பந்த பெருமான் அங்கே போயிருக்க மாட்டார். இது ரொம்ப முக்கியம். யாரோ அழுதுட்டு இருக்கிறாங்க, ஞானசம்பந்த பெருமான் போயிருக்க மாட்டார். பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அவள் அழுதா. அதனால தான் இவர் அந்த பக்கம் போனார். யாரோ தெரியல, பெருமானுடைய பெருமையை சொல்லி ஒரு பொண்ணு அழுகிறாளே, ஒரு அழுகுரல் கேட்குது, போய் பார்க்கலான்னு போனார். அப்புறம்தான் அந்த பெருமானுடைய பெருமையை சொல்லி அழுததுனால இறந்து போன தன்னுடைய கணவனாக வரக்கூடியவனை மறுபடியும் மீட்ட பெருமை அந்த பெண்ணுக்கு உண்டு, செட்டி பெண்ணுக்கு உண்டு. மறுகளில் நடந்தது இதுதான். அதான் சொல்கிறார். கற்பின் மிக்காரனர், கற்பு கணவனார் வழி நிற்கும் பெண் இயல்பு, கற்பெனப்படுவது சொற்றியம்பாமை என்று சொல்லி நன்னூல் சூத்திரம் சொல்லுது. கணவன் சொன்னால் அதுக்கு வேறு பேச்சு பேசாத இருக்கிறதுக்கு பேர் கற்பு என்று சொல்லுது. ஆமாம். மனைவியாரது செயல் நற்பிலக்கணத்திற்கு மாறுபட்டது அன்று என்பது குறிப்பு. அருந்ததினா வசிஷ்டரது மனைவி என்று சொல்கிறார். கற்பினில் சிறந்தவள் வரம் பெற்று அப்பெயர் பூண்ட ஒரு விண்மீனாகி நிற்கின்றாள் என்று சொல்லி கற்பினுக்கு உதாரணமாக கொல்லப்பெறுபவள் எனவும் புராணங்கள் கூறும். கற்புக்கு உதாரணமாக சொல்லணும்னா அந்த அருந்ததியை தான் சொல்ல முடியும். இப்போ விண்மீனாக மேலே வானத்தில் அம்மா இருக்கிறா என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செஞ்சு அடுத்த வகுப்பில் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம். ரொம்ப சுவையான பகுதி அடுத்தது வர்றது எல்லாமே. அன்பர்கள் தவறாமல் வந்துருங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.